உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். காவால காவால சாங் போட்டு எல்லாம் இருக்கிறாங்க கூட்டத்தை. மூணாவது வந்து சூது மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. உதயநிதி பேசிட்டு இருக்காரு, பேக்ரவுண்ட்ல அந்த தெரியுது சாறு போட்டு எல்லாம் சுத்தி நின்று சீட் ஆடிட்டு இருக்காங்க. இதுதான் திமுகவோட கட்சி நிர்வாகிகளோட அழகு. அவங்க டிசிப்ளின்றது அவ்வளவுதான். இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பிச்சு முடியற வரைக்கும் ஒருத்தன் கூட எந்திரிக்கல. ஆமா பிரதர், மிரட்ட தான் செய்யறோம். சரிங்களா, அவங்கள ஒழிக்க தான் செய்ய போறோம். காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் முக்து பாரத், திமுக இல்லாத தமிழகம், இது நடக்க தான் போகுது. நடத்தி காமிப்போம். மிரட்டு உருட்ட வச்சு இல்ல. சரிங்களா, எங்க ஆட்சி நல்லாட்சி எடுத்துட்டு வந்து மக்களை பார்க்க வச்சு திமுகன்ற கட்சிக்கு இதுக்கு மேல எதுக்கு நாங்க ஓட்டு போறோம்ன்ற உணர்வை மக்களே வந்துரும். அவங்களுக்குள்ள அது விதை. பிரதம மந்திரியோட திட்டத்தை கூச்ச நாச்சமே இல்லாம ஏதோ மொழிபெயர்ப்பு செஞ்ச மாதிரி அங்க ஹிந்தியில சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை நீங்க தமிழ்ல சொல்லிட்டு இதுதான் என் திட்டம்னு கூச்ச நாச்சமே இல்லாம பண்ற அரசியல்ன்றது வெக்க கேட்டுத்தனமான விஷயமா இல்ல. கண்டிப்பாக 200% 2026 தேர்தல் நீங்க களத்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. 2024 நாளே பாருங்க, ரைட் பார்க்கலாம். 4 பாருங்க, 6 பாருங்க, எல்லாம் இதுக்கு மேல இருக்க ஒவ்வொரு தேர்தலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான தேர்தலும் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கான தேர்தலாக தான் இருக்கும். நாங்க அடுத்த 2000 கொடுப்போம் அப்படின்னாங்க. மக்களை வந்துட்டு ஏப்பா நீ இது வரைக்கும் கொடுத்தனதே எனக்கு போதும், வாங்கினதெல்லாம் பொத்து பொத்தா வீங்க கிடக்குது, நீ வேணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. 5 மாநில தேர்தலில் என்ன செருப்படி வாங்கினாங்களோ அதை விட 10 மடங்கு செருப்படி இந்த 2024 தேர்தல் காத்துட்டு இருக்கு. நாங்க ரொம்ப தெளிவாக இருக்கும். மாநிலத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை எங்களுக்கு இருக்கிறது. நாங்க இப்பவும் சொல்றேன், 2026 முதலமைச்சராக அண்ணாமலை அண்ணன் உட்காருவாருன்றது நான் 200% உள்மனத்தோட நான் சொல்றேன். 26 உட்கார நீங்க பாருங்க, தேர்தல் எப்படி களம் மாறுதுன்னு பாருங்க. யார் பதட்டத்துல பேசுறாங்க? என்ன பதட்டத்துல? மோடி பதட்டத்துல இருக்காரு. என்ன பதட்டத்துல பேசுங்க? சொல்லுங்க. பயத்துல இருக்காரு, பதட்டத்துல இருக்காரு. எதை வச்சு சொல்றீங்க? அது மட்டும் சொல்லுங்களேன். காங்கிரஸே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டோம், இதுதான் உண்மை. சரிங்களா, காங்கிரஸோட தலைமைன்றது ஒண்ணுமே இல்ல. காங்கிரஸ்ன்றது ஒரு ஜோக்கர் கட்சி. எவ்வளவு பெரிய கட்சி நீங்க சொல்றீங்க, 60 ஆண்டுகள் ஆண்ட கட்சின்றீங்க. சரிங்களா, 40 சீட்டுக்கு உட்கார வச்சுட்டோங்க. நாங்க மக்கள் ஓட்டு போட்டா திமுக ஜெயிக்க போறாங்க, மக்கள் தான முடிவு பண்ண போறாங்க. நீங்க ஏதோ முடிவு பண்றீங்க. பிஜேபி இல்ல எனக்கு புரியல. நீங்க ஏங்க ஒரு கட்சியை அழிக்கணும் ஒழிக்கணும் பேசுறீங்க? ஆமா பிரதர், நாங்க ஒழிக்க தான் செய்வோம். இது மக்கள் விரோத ஆட்சி, இது மக்கள் விரோத கட்சி. இது அப்ப கண்டிப்பா உங்களை ஒழிக்க தான் செய்யணும். உள்ள தேசப்பற்றுன்றது திமுகக்கு சம்பந்தமே கிடையாது. ஜாபர் சாதிக்க கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன புரிஞ்சுக்கோங்க பிரதர். அதாவது விக்ரம் படமும் எடுத்து விக்ரம் படம் வில்லன் பண்ற அந்த விஷயத்தையும் இவங்க பண்ணுவாங்க பிரதர். அவ்வளவுதான். சரிங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இந்த சந்தான ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, ஏண்டா அப்ப கல்யாணத்துக்கு போய் போஸ்ட் கொடுக்குற, பொண்ணு கிட்ட போய் ரோஸ் கொடுக்குறன்ற மாதிரி வேலை தான் வந்து திமுக செய்யற விஷயங்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வைத்துதான் தமிழகம் பாஜகவோட ஆட்சிக்கு வரப்போகுது. தாமரை மலரதான் போகுது. நீங்க முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, தாமரை மலரவே மலராது, கால் உண்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் போகத்துல என்ன நடந்துச்சு, பூதமாய் வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக பார்த்து அண்ணாமலை பார்த்து பயப்படாத நாள் கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் அடுத்து திமுகவை வழிநடத்த உதயநிதி வந்துட்டாரு. ஏவாவேலு சொல்லியிருக்காரு, இன்னும் 50 ஆண்டு காலம் திமுகவை தொட்டு பார்க்க யாராலும் முடியாது. 50 ஆண்டு காலம்ன்றது சும்மா 100 ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்ப நிதிக்கு கல்யாணம் ஆகும், இந்த மாதிரி நக்கல் படுத்தக்கூடாது. இன்ப நிதி கல்யாணம் ஆகும் போது அந்த தம்பி கல்யாணம் ஆகும், அப்ப அந்த தம்பியோட பையன் வருவாங்க. அப்பயே 50 ஆண்டுன்றீங்க, 100 ஆண்டுன்னு சொல்லலாம். ஆதரவாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தலைவர் திரு ரமேஷ் சிவா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரமேஷ் சிவா. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கும். அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்து கொண்டே இருக்கிறார் பிரதமர் மோடி. நிறைய அரசியல் கூட்டங்களும் அரசு விழாக்களையும் பங்கேற்கிறார். மறுபடியும் இன்னும் 2 நாள்ல வராருல கூட்டங்களுக்கு. 4ஆம் தேதி அன்னைக்கு வராரு நரேந்திர மோடி அவர்கள். YMCA கிரவுண்ட்ல வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு. திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசிவிட்டு போயிருக்கார். மீண்டும் என்ன பேச போறாருன்றது உங்களுக்கு தான் தெரியும். இல்லை, அதாவது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாட்டோட பிரதமர் அதுவும் வந்து இவ்வளோ நாங்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய தலைவராக நாங்கள் பார்க்குறவர். அவரை பார்த்து தான் அரசியலில் நாங்களாம் வந்திருக்கோம். நிறைய இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள், பாஜக சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் பாரத நரேந்திர மோடி அவர்கள் பார்த்து தான் அரசியலுக்கே வராங்க. அப்படின்னு இருக்கும்போது அவர் தொடர்ந்து தமிழ்நாடுக்கு வரான்றது கண்டிப்பாக இளைஞரணி நிர்வாகிகளான எங்களுக்கு, இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா வந்து இப்போ தான் நாங்கள் பல இடத்துல பார்த்தோம். திருப்பி சென்னையில் YMCA பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். திருநெல்வேலியில் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு மாநாடாக அதுவும் அமைஞ்சது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் எங்களுக்கு என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த களத்தில் இருக்க நிர்வாகிகள் எவ்வளோ பேர் வராங்க, மக்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எங்களோட பப்ளிசிட்டியெல்லாம் தாண்டி மக்களோட ஆதரவு எவ்வளோ இந்த அளவுக்கு பெற்றிருக்கோன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காது. எண்மண் மக்கள் யாத்திரையோட முடிவு விழா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 to 12 லட்சம் நபர்கள்
அது உள்ளே போக முடியல. அதுவும் நாங்க வந்து ரொம்ப அதாவது வந்து எங்களுக்கு நிறைவு விழாவுக்கா நிறைவு விழாவுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் நபர்கள் வந்தாங்க. அந்த டிராஃபிக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பாட்லேருந்து அந்த உள்ளே போகிற ஸ்பாட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hours ஆச்சு. அதுவும் நாங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நடந்து போகிறோன்ற அளவுக்கு கட்டாயம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம். அது நிறைய காலி சேர்கள் இருந்தது. ஒரு போட்டோ காமிங்க பிரதர். இந்த இல்ல பிரதர், அதாவது நீங்க காலி சேர்னா நீங்க அடிக்கடி இந்த டிஎம்கே மாநாடு பார்த்து உங்களுக்கு பழகிருச்சு. இந்த காலி சேர்லாம் மாநாடு நடக்கும் உதயநிதி பேசிட்டு இருப்பாரு, ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான், ஒருத்தன் சீட் ஆடிட்டு இருப்பான், ஒருத்தன் சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் நீங்க மாநாடு பார்த்து உங்களுக்கு பழகி இருக்கும். அதனால நீங்க அந்த கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்க லைவ்ல தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் ஒரு சேர் கூட காலியானவருக்கு நான் பார்த்தது இல்லை. எப்படி உங்களுக்கு மட்டும் தனியாக என்ன லைவ் டீல்ஸ் வடமாநில தொழிலாளர்கள் எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சாங்க அப்படின்ற சில செய்திகள் எல்லாம் நீங்க அதை எப்படி வேணா சொல்லிக்கலாம். உண்மையிலேயே மாநாடு லைவ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. லைவ்ல போய் பாருங்க, அதெல்லாம் ஜூம் பண்ணி தான் காமிக்கிறானே. யார் இந்த வட மாநில மூஞ்சியை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடுறீங்களா? ஒருத்தனை பார்த்தா பீகாரி உத்தரப்பிரதேசம் மூஞ்சியை பார்த்தா கண்டுபிடிக்கிற திறமை வந்து இந்த ஊடகவியலாளர்களுக்கு தான் இருக்கு. அது எப்படின்னு எனக்கு புரியல. ஒரே செகண்ட் பாக்குறீங்க, அதை பார்த்துட்டு டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க. நீங்க மட்டும் எப்படின்னு எனக்கு புரியல. இன்னொன்னு நான் திருப்பி சொல்றேன், திமுகவோட இளைஞரணி மாநாடு நம்ம பார்த்தோம். அது ஒரு மீம் பார்த்தேன், ரொம்ப நகைச்சுவையா இருந்துச்சு. அதாவது மது மாது சூது அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதாவது வந்து அந்த இளைஞர் நிர்வாகிகள்லாம் அந்த டிஷர்ட் போட்டு நிற்கிறாங்க. எல்லாம் டிஷர்ட் போய் நிற்கிறாங்கன்னா கரெக்டாக வந்து ஒயின் ஷாப்பு டோக்கன் கொடுத்தாச்சு. அந்த ஒயின் ஷாப் காசு கொடுத்து அப்படி சண்டை அடிச்சு பிடிச்சி அந்த குவார்டர் வாங்கினா போய் உள்ளே உட்கார முடியும் அப்படின்னு நிற்கிறாங்க. அடுத்து வந்து மாது, அங்கே அந்த காவால சாங் போட்டு எல்லாம் இருக்கிறாங்க கூட்டத்தை. மூணாவது வந்து சூது, மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, உதயநிதி பேசிட்டு இருக்காரு, பேக்ரவுண்ட்ல அந்த தெரியுது சாறு போட்டு எல்லாம் சுத்தி நின்று சீட் ஆடிட்டு இருக்காங்க. இதுதான் திமுகவோட கட்சி நிர்வாகிகளோட அழகு. சரிங்களா? அவங்க டிசிப்ளின்றது அவ்வளவுதான். இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் ஒருத்தன் கூட எந்திரிக்கல. ஏன்னா உண்மையிலே உணர்வுபூர்வமான நபர்கள் இருக்கும் கட்சி பாஜக. அது மட்டும் இல்லாம பாரத நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்மையிலேயே அன்பு கொண்ட மக்கள் வந்திருக்கிறாங்க. அது முக்கியமாக அண்ணாமலையினோட யாத்திரை வழியாக கிட்டத்தட்ட 234 கான்ஸ்டிட்யூன்சி போயிருக்கும். கம்ப்ளீட்டா ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இளைஞர் நிர்வாகிகள் நாங்கள் இருந்திருக்கோம், க்ரௌட் கண்ட்ரோல் இருந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இல்லை, நீங்களே ஒரு வாட்டி வந்திருக்கீங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க. ஆக்சுவல் க்ரௌட் என்னன்றதுக்கும் கட்சி க்ரௌடுன்றதுக்கும் நீங்க வித்தியாசங்கள் பார்க்கலாம். சரி, பொதுமக்கள் எந்த அளவுக்கு வந்து பார்க்குறாங்க, அண்ணாமலை பார்க்க வராங்க, அவங்க பேசுறது என்னன்னு கேட்கணும்னு நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. இந்த விஷயம் நேரடியாக களத்தில் நாங்கள் பார்க்குறோம். நான் உண்மையிலே ஏன்னா மனநிறையோட நான் பேசுறேன். உங்களுக்கு அங்கே போய் பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. சரி, கட்சி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு பார்க்கணும். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 10 மணிக்கு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஹோட்டல்லேருந்து 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், அந்த ஸ்பாட்டுக்கு போகிறோன்னு. கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்பாட்டுக்கு உள்ளே போகிறதுக்குள்ளே 1.5 மணி ஆயிடுச்சு. வண்டி நவரவே இல்லை. அந்த அளவுக்கு டிராஃபிக், மக்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பாயிண்ட் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அது எங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்து, ஒரு மிகப்பெரிய ஒரு அதெல்லாம் தாண்டி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு, ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கு கொடுக்குதப்பா. இல்லப்பா 2024 2026 கண்டிப்பா 2026 ஆட்சி அமைக்க முடியும்ன்ற நம்பிக்கையை அந்த கூட்டம் எங்களுக்கு கொடுத்துச்சு. என்ன இந்த மற்ற கூட்டங்கள் திமுக அதிமுக கூடுற கூட்டத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், என்ன சொல்றீங்க? நான் அதான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, மது சூது மூணும் கிடையாதுன்னு. நாங்க சரக்கு போட்டு ஆளு கூப்பிடல, சரிங்களா? காவால பாட்டு போட்டு ஆளு கூப்பிடல. அங்க வந்த எவனோ பொறுக்கித்தனம் பண்ணல. இந்த மகளிர் அணி மாநாடு நடத்தினாங்க, அங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கையை பிடிச்சி எடுத்தாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்க கேட்டிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு சுத்தமா முடிஞ்சுன்னு பாருங்க. எங்களுக்கு ஆமாங்க, நீங்க ஒண்ணு இல்லை, நீங்க யாத்திரை கூட பாருங்க, எண்மணி மக்கள் யாத்திரை கூட பாருங்க. அதுக்கு தனியாக கிளீன் இண்டியாவுக்கு தனியாக ஒரு டீம் இருந்துச்சு. அண்ணாமலை நடந்து போக 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 அந்த ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டே வருவாங்க. ஏன்னா தெரியும் நம்ம நீங்க ஃபுல்லா எல்லா நபர்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாராவது தண்ணி குடிப்பான், பாட்டில் போடுவாங்க. அது கூட சுத்த சுகாதாரத்துல அந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட இருக்கிற நபர்கள் நாங்கள் தான். ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஆட்கள் பின்னாடியே சுத்தினாங்களா? ஆமா. சரி, நீங்க யாத்திரை நீங்க வந்தீங்களா? அந்த ஸ்பாட்ல நீங்க பாத்தீங்களா இல்லையா? முதல்ல அது சொல்லுங்க. மீதியில பேட்டி எடுக்க நீங்க வந்தீங்க, பின்னாடியே தான் வந்தீங்க. பின்னாடியே ஒரு டீம் வந்து கிளீன் பண்ணிட்டே வந்துச்சா இல்லையா? ஓகே, எதுக்கு கிளீன் பண்ண? எந்த அவசியம் கிடையாது. நாங்க அதுக்கு தான் வரி கட்டுறோம், அரசாங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு போலாமே. நாங்க பெர்மிஷன் வாங்கி தானே பண்றோம். அதெல்லாம் கிடையாது. எங்களுக்குன்னு தனி ஒரு பொறுப்பு இருக்குன்றது நாங்கள் உணர்றோம். நம்ம கட்சி யாரு, நம்ம எந்த மாதிரி ஒழுக்கத்தை நம்ம பின்பற்றுறோம்ன்ற விஷயத்தை நம்ம தெரிய வைக்கணுன்ற ஒரு இதோட நாங்கள் பண்ண விஷயங்கள். இதை மாதிரி நீங்க இந்த ஒழுக்கம்ன்ற வார்த்தைக்கும் திமுகக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ சம்மந்தப்படுத்தி நீங்க பேசுங்க, நான் ஒத்துக்கிறேன். என்ன அங்க என்ன ஒழுக்கம் மீறி நடந்துட்டாங்க கூட்டத்துல? நீங்க சொல்ற மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கணும்ன்றீங்களா? அந்த மது சூது வீடியோ காமிக்கணும் சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப கொடுக்குறேன். இன்னொன்னு நான் திருப்பி சொல்றேன், கனிமொழி அக்கா இருந்த அந்த மகளிர் அணி மாநாடுல, மகளிர் கூட்டத்துல ஏதோ ஒண்ணு மகளிர் அணி கூட்டத்துல நீங்க எப்படி இருந்தாலும் கூட்டம்னு சொல்றது மாநாடு அவங்க சொல்றாங்க. அவங்க 100 பேர் வச்சுட்டு 5000 பேருன்னு ஒண்ணு இல்ல. மதுரையில வந்து இப்ப நடந்துச்சுல இந்த கலை கலாச்சார நிகழ்ச்சி நடந்துச்சு, பீட்டர் அவர்கள் போனாரு. அந்த நிகழ்ச்சியில் 6000 சேர் போட்டாங்க. 500 பேர் கூட வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்களா இல்லையா? பீட்டர் உடனே கிளம்பி வந்துட்டாரு. அப்படியெல்லாம் இல்லையா? சரி, அப்ப நான் இப்ப உங்களுக்கு அது காம்பா இப்ப சொல்லுங்க, நான் போன் எடுத்து காமிக்கிறேன். சரி சொல்லுங்க, காமிக்கிறேன் இப்பவே. அது மதுரையில் நடந்தது. அந்த கலை கலாச்சார நிகழ்ச்சி நடக்குது. 2 அமைச்சர்கள் வர்றாங்க, ஒன்று பிடிஆர் அவர்கள் அங்க வந்து உட்காடுறாங்க. வந்து உட்காந்தோன்னா 5000 சேர் போடுறாங்க. ஆளே இல்லாம வேற வழி இல்லாம 500 பேர் தான் இருக்காங்கன்னு பார்த்துட்டு பீட்டர் அவர்களுக்கு மூஞ்சி காமிக்க முடியாம உடனே கிளம்பி போறாரு. இது ஒரு நியூஸாவே வந்துச்சு.
நான் சொல்றது போட்டோ ஆப்ஸ் நான் சொல்ல. சரி. நியூஸ்ல தெரிவிச்ச விஷயத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். கூட்டம் எல்லாம் கூடிடுச்சுங்க. ஓட்டா போடுறாங்களான்றத நம்ம பார்க்கலாம். 2024 தேர்தலில் பாருங்க. மேடையில திரு மோடி அவர்கள் பேசும்போது திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு போறாரு. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கெடுப்பது திமுக அப்படின்றாரு. அதாவது ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதி திட்டங்கள் முதல்ல இந்த ஒன்றிய அரசுன்ற பேச்சு அவங்க சொல்றாங்க. ஓகே, நீங்களும் பேச ரொம்ப கவலையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அது எப்படி ஒன்றிய அரசுன்னு சொல்லுவீங்க? நீங்க அப்ப இங்க என்ன பஞ்சாயத்து அரசுன்னுவீங்களா? மாநில அரசாங்கம் எல்லா பஞ்சாயத்து எல்லா மாவட்டங்கள் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு மாநில அரசாங்கம். அதுல என்ன சொல்றீங்க? இல்ல இப்ப பஞ்சாயத்தின் அரசுன்னு சொல்லுவீங்க. மத்திய அரசுனே சொல்றேன். ரைட்டுங்க. அது ஒரு ஒன்றிய அரசு. யூனியன் ஸ்டேட்ஸ் தான் நம்ம எல்லாரும். இந்தியா ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றது வேற கான்செப்ட் பிரதர். இந்தியா இஸ் ஆல்வேஸ் a country. சரிங்களா? இந்தியான்றது என்னைக்குமே ஒரு நாடு தான். அது நீங்களும் இந்தியன் தான். அப்படி சொல்லும்போது இப்படி ஒரு பேச்சை உங்களுக்கு ஒரு தான் நான் கேக்குறேன். நான் அது ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்கு. நான் அவ்வளவுதான் கேக்குறேன். சரி, கேள்வி கேளுங்க. ஒன்றிய அரசுன்னு சொன்னால என்ன, மத்திய அரசுன்னு சொன்னால என்ன, நடுவர் அரசுன்னு சொன்னால என்ன? இந்த ஒன்றிய அரசுன்ற வார்த்தை எப்பொழுது வந்துச்சு? எப்பொழுது இது பேச ஆரம்பிச்சீங்க? திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவே ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை என்னைக்க பயன்படுத்தி இருக்காங்களா? இல்ல, மாநில உரிமை கெட்டு போச்சு பிஜேபி ஆளன்றாங்க. எந்த இடத்துல வந்து மாநில உரிமை வந்து பறிபோருக்குன்னு சொல்லுங்க. இல்லங்க, எதுவுமே சொல்லாம சும்மா தோராயமா உங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு எந்த காரணமும் இல்ல. சரிங்களா? உங்களுக்கு தேவையான நிதி வரலன்ற அந்த பொய்யும் வந்து மக்கள் யாரும் ஏத்துக்கல. இன்னொன்னு, இப்போ இந்த அவங்களோட இந்த பட்ஜெட்ல ரிலீஸ் பண்ணாங்களே, இந்த இப்ப வந்து தமிழ்நாடு பட்ஜெட் போட்டாங்க. அந்த பட்ஜெட்ல ஏதாவது ஒரு திட்டம் அவங்களோட சொந்த திட்டம் நீங்க சொல்லுங்க. பிரதம மந்திரியோட திட்டத்தை கூச்ச நாச்சமே இல்லாம ஏதோ மொழிபெயர்ப்பு செஞ்ச மாதிரி அங்க இருக்கு, ஹிந்தியில சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன் அப்படின்ற மாதிரி அதே விஷயத்தை நீங்க தமிழ்ல சொல்லிட்டு இதுதான் என் திட்டம்னு கூச்ச நாச்சமே இல்லாம பண்ற அரசியல்ன்றது வெக்க கேட்டுத்தனமான விஷயமா இல்ல? சரி, ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. அவங்க அறிவிச்சாங்களே ஒரு 8 விஷயம் 10 விஷயம் அறிவிச்சாங்களே, ஒரு திட்டம் மாநில அரசாங்கத்தோட திட்டம் நீங்க சொல்லுங்க. எல்லாமே மத்திய அரசாங்கத்தின் திட்டம். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம், வீடு திட்டம், அது ஒன்று என்ன, கலைஞர்கள் இல்லம் அப்படின்னு ஒரு திட்டம், உணவு திட்டம், அது உடனே இந்த பக்கம் எல்லா திட்டமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய ஆட்சியில் மத்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நீங்க அப்படியே தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சு நாங்க இந்த திட்டத்தை எடுத்து வந்தோம்ன்றது வெக்கக்கேடான விஷயம் கிடையாது. நான் ஆவாஸ் யோஜனா திட்டம் மட்டும் சொல்றேன், அனைவருக்கும் வீடு திட்டத்தை பத்தி மட்டும் சொல்றேன். தமிழ்நாடோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்றேன், வேற எதுவுமே நான் பேசல. சரிங்களா? மத்திய அரசு திட்டமா இருந்தாலும் அவங்க ஒரு நிதி கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாடு அரசும் ஒரு நிதியை ஒதுக்குது இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்றது. இதுக்கு முன்னாடி ஏன் இந்த நிதியை யாரும் காங்கிரஸ் டைம்ல ஒதுக்கலன்றதான் கேள்வி. சரிங்களா? கிட்டத்தட்ட அதாவது கிராமங்களுக்கு தனியாக, மாநகராட்சி அதாவது மாவட்டங்கள் சிட்டிஸ்க்கு தனியாக அவங்க ஒதுக்கீடு செய்யறாங்க. ஆவாஸ் யோஜனா திட்டம் பற்றி மட்டும் நான் சொல்றேன். அது நான் சொல்றது வந்து 2022 வரைக்கும் மட்டும் நான் கட்டினது மட்டும் நான் சொல்றேன். 6,70,000 வீடுகள். சரிங்களா? 6,70,000 வீடுகள். இது வந்து நான் சொல்றது வந்து ஒன்லி இன் வில்லேஜஸ். ஓகே. அதே மாதிரி 7 லட்சம் வீடுகள் ஒன்லி இன் சிட்டிஸ். சரிங்களா? இவ்வளவு வீடுகள்ல காங்கிரஸோட அந்த 10 ஆண்டு ஆட்சியில எவ்வளவு வீடுகள் கட்டினாங்கன்றதுக்கு ஏதாவது ஒரு அறிக்கையை வந்து உட சொல்லுங்க. இன்னமும் காங்கிரஸே பேசுறீங்களே 10 வருஷமா நீங்க ஆட்சி. அதான் சொல்றேன், நான் சொல்றேன், நீங்க கம்பேர் பண்ணி தானே பேச முடியும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க கொடுத்ததோட நீங்க கம்மியா கொடுத்தீங்க, நீங்க இங்கே சொல்ல முடியுமா? கிடையாது, சொல்லவே முடியாது. வெள்ளரிக்கை கொடுக்க முடியாதுங்க நீங்க. ஏன்னா ப்ரூஃபோட நாங்க கொடுத்துருக்கோம். நாங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம் நாங்க நேரடியாக சொல்ல முடியும். நீங்க அது கொடுக்கல. நான் வீடு திட்டின விஷயத்துல நேரடியாக உங்களுக்கு நான் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன். எல்லாம் கவுண்டர் பண்றதா ஃபேக்ட்ஸ் வச்சு கவுண்டர் பண்ணுங்க. நீங்க எல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த முறை தேர்தல்ல தெரிஞ்சிரும். விடுங்க பார்க்கலாம். மோடி அவர்கள் சொல்ற மாதிரி கண்டிப்பாக 200% 2026 தேர்தல் நீங்க களத்து எப்படி இருக்குன்னு பாருங்க. 2024 நாலே பாருங்க. ரைட், பார்க்கலாம். 4 பாருங்க, 6 பாருங்க. எல்லாம் இதுக்கு மேல இருக்க ஒவ்வொரு தேர்தலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான தேர்தலும் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கான தேர்தலாக தான் இருக்கும். திமுகவை இல்லாமல் செய்து விடுவோம், இன்னும் 2 மாசத்துக்கு பிறகு திமுக இருக்காது அப்படின்னு எல்லாம் பிரதமர் மோடி சொல்லிட்டு போறாரு. சரி, இது கண்டிப்பா செய்வோம். ஏங்க பிரதர், ஒரு காங்கிரஸ், நான் திருப்பி நான் சொல்றேன், காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னீங்க, செய்யலையா? இல்ல, உங்களால பெருசா ஜெயிக்க முடியல. அதெல்லாம் ஜெயிக்க முடியல பிரதர். டபுள் இன்னும் காங்கிரஸ் அங்கங்க உயிர் பெற்று வருகிறது. பிரதர், நல்ல காமெடி பண்ணாதீங்க பிரதர். அதாவது டபுள் டிஜிட், அதாவது ட்ரிபிள் டிஜிட்ல இந்த ஒரு கட்சியை டபுள் டிஜிட் கூட்டு வந்தாச்சு. சரிங்களா? போன 2019 காங்கிரஸ் வாங்கின சீட்டு கூட 2024 வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு பெரும்பான்மை சொல்லக்கூடிய சில சர்வேக்கள்லயே இல்ல, உங்களுக்கு பிஜேபிக்கு பெரும்பான்மை சொல்லக்கூடிய சர்வேஸ்ல காங்கிரஸே 90-100 சீட் வரும். இப்பவே அவங்க அதை விட அதிகமா வரலாம். ஆனா அவங்க அப்படி குறைச்சு தானே கொடுப்பாங்க. வாய்ப்பே இல்ல, நான் சொல்றேன், வாய்ப்பே இல்ல. முதல்ல காங்கிரஸ் முக்து பாரத் நான் திருப்பி சொல்றேன் கேளுங்க, 70 சீட்டை தாண்ட மாட்டாங்க. எவ்வளவு நீங்க எவ்வளவு கொடுத்தாலுமே சரிங்களா? இங்க நாங்க தேர்தல் 2019 40-50 சீட் வாங்குனாங்களா? பிரச்சாரமே செய்யாம இருந்தா கூட 70 சீட்டை தாண்டாது காங்கிரஸ். 2019 விட கம்மியா வருவாங்க. நீங்க கண்டிப்பா பாருங்க பிரதர், நான் தான் சொல்றேன்ல, இன்னில இருந்து நாங்க பிரச்சாரமே பண்ணல அப்படின்ற சூழ்நிலை வந்தா கூட
70 சீட்டு தாண்ட வாய்ப்பே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்தியா கூட்டணியா சேர்றாங்கல்ல, இந்தியா கூட்டணி எல்லாம் ஒண்ணு சேருவாங்கல்ல, அங்கங்க 30 சீட்டு 20 சீட்டு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து. இந்த இண்டி கூட்டணி பத்தி நீங்க நிறைய காமெடி பண்ணிட்டீங்க சரிங்களா? இந்த இண்டி கூட்டணி ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். காமெடியா நினைக்காதீங்க. அது நாங்க பிரதர் நாங்க காமெடியை ஏன் நினைக்கிறோம்னா, மக்கள் வெரி சீரியஸ் பிசினஸ் தெரியுங்களா? காமெடி ரொம்ப சீரியஸா முடியும். But comedians are not considered serious people. ஓகேங்களா? Comedy might be a serious business, but these people are comedians. சரிங்களா? காமெடி பண்றவங்களுக்கும் காமெடியன்ஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அது ஜோக்கருங்க. ஜோக்கருக்கு காமெடிஸ்க்கு வித்தியாசம் இருக்கு. ஜோக்கருக்கு நான் தாழ்வா நினைக்காதீங்க. பிரதர் நாங்க மக்களை நீங்க ரொம்ப தாழ்வா எடை போடாதீங்க. மக்களை தாழ்வா எடை போடல பிரதர். மக்கள் வந்து இந்த அளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்ற அந்த நம்பிக்கையில தான் நாங்க பேசுறோம். சரிங்களா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் எவரிதிங் எல்ஸ். கூட்டம் கூடுறவங்க எல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க. நான் திருப்பி சொல்றேன். கூடுறவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. 5 மாநில தேர்தல் நடந்துச்சு. சரி சரிங்களா? 5 மாநில தேர்தல் நடந்துச்சு. அந்த 5 மாநில தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படி பேசுனீங்க. 5 மாநிலத்துல 4 மாநிலம் காங்கிரஸ் வந்து ஆச்சா பூச்சா ஆர்வத்தில் எல்லாம் பேசுனீங்க. என்ன நடந்துச்சு? ஏன் வரல? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக 2 மாநிலத்துல தொடர்ச்சியா வந்துட்டு இருந்துச்சு. அப்ப இந்த வாட்டி இவங்க தொடர்ச்சியா அதே மாநிலத்துல வந்திருக்கணும். ஏன் வரல? ஏன்னா மக்கள் இவங்க சொன்ன எந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அதனால மக்கள் வந்து அறுத்தி வந்துட்டாங்க. எப்ப இவன் சொன்ன எந்த சத்தியம் பண்ணலப்பா. சரி, சத்தீஸ்கர்ல என்ன சொன்னாங்க? நாங்க வீட்டுக்கு வீடு 1000 கொடுப்போம் 2000 கொடுப்போம்னாங்க. எதுவும் கொடுக்கல. ஆனா அதுக்குள்ள அடுத்த தேர்தல் வாக்குறுதி நாங்க அடுத்த வாட்டி 2000 கொடுப்போம் அப்படின்னாங்க. மக்களை வந்துட்டு ஏப்பா நீ இது வரைக்கும் கொடுத்தனதே எனக்கு போதும், வாங்கினதெல்லாம் பொத்து வீங்க கிடக்குது, எனக்கு நீ வேணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. 5 மாநில தேர்தலில் என்ன செருப்படி வாங்கினாங்களோ அதை விட 10 மடங்கு செருப்படி இந்த 2024 தேர்தல் காத்துட்டு இருக்கு. இல்ல 2019 முன்னாடி 5 மாநில தேர்தல் நடந்துச்சா? இல்ல, நீங்க காங்கிரஸை அடியோடு ஒழிப்புன்றது உங்க எண்ணப்பாடா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் அங்கங்க இருக்கு. காங்கிரஸ் முக்த் பாரத்ன்றது கண்டிப்பாக நடக்கும். ஏங்க நீங்க 2014ல வந்ததுல இருந்தே இத சொல்லுங்கறாரு அமித்ஷா. முடியல. இருங்க, நாங்க என்ன சொன்னோம்? காங்கிரஸ் 2014ல நாங்க தேர்தல் வந்த உடனே இன்னைக்கு காங்கிரஸ் இன்னியோட முடிஞ்சிரும் நாங்க சொன்னோமா? காங்கிரஸ் முக்த் பாரத்ன்றது இட்ஸ் a dream and we will make it happen. அது நாங்க டு மேக் இட் ஹேப்பன்னா நாங்க ஒண்ணு ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதுவே உங்களால முழுசா முடியல. அதுவே முழுசா முடியல. திமுகவை இல்லாம பண்ணிடுவோம் அப்படினு சும்மா ஒரு ஏங்க அவங்க நாட்டை ஆளக்கூடிய கட்சி, நாட்டை ஆள போற கட்சி, நாட்டை ஆண்ட கட்சி. அவங்கள இங்க தமிழ்நாட்டுல உங்க பலத்துக்கு அவங்கள போய் தொட முடியுமா? இதே திமிரோட தான் சரிங்களா உத்தரப்பிரதேசல இவர் இருந்தார், நம்மளோட ராகுல் காந்தி இருந்தார் சரிங்களா, அமிதி கான்ஸ்டிடுவன்சியில். அது வந்து கிட்டத்தட்ட 26-27 வருஷமா அவங்களோட சொந்த கான்ஸ்டிடுவன்சி. இந்திரா காந்தி நின்னாங்க, ராஜீவ் காந்தி நின்னாங்க, அவங்க அம்மா கூட நின்றுருக்காங்க சரிங்களா, அவங்க அம்மா சோனியா காந்தி கூட நின்றுருக்காங்க. அப்புறம் ராகுல் காந்தி நின்னார். அவர் ஒரு 15 வருஷம் இருந்திருப்பாரு நினைக்கிறேன் அந்த கான்ஸ்டிடுவன்சி, அமிதி கான்ஸ்டிடுவன்சியில். போன வாட்டி அதில் தோக்க போறேன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டுல தான் அவர் தோத்தாரு, அவர் ஜெயிச்சாரு. அது கிட்டத்தட்ட எப்பயுமே 5 லாக் ஓட்டுல ஜெயிக்கிற கான்ஸ்டிடுவன்சி அது. உங்களுக்கு நான் களத்துறப்ப அங்க இருந்திருக்காங்க சொல்றேன். ஸ்மிருதி இரானி அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் 1 லட்சம் ஓட்டுல தோத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டி ஜெயிச்சிட்டாங்க. இந்த வாட்டி எழுதி வச்சுக்கோங்க, என்ன நடந்தாலும் சரி அமிதி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டார் ராகுல் காந்தி அவர்கள் சரிங்களா. இதே விஷயம் தான் எல்லா மாநிலங்களும் நடக்கிற விஷயம். காங்கிரஸ் எல்லாத்தையும் புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. திமுகவுக்கு வாங்க, திமுகவை இல்லாம பண்றோம்ன்றது இருங்க பிரதர், இது வந்து ஒரு மிரட்டல் துணி தானே. இது மிரட்டி பார்க்கணும். ஆமா பிரதர், மிரட்ட தான் செய்றோம் சரிங்களா, அவங்கள ஒழிக்க தான் செய்ய போறோம். காங்கிரஸ் முக்து பாரத், ஜனநாயகமா இது? காங்கிரஸ் முக்து பாரத், திமுக இல்லாத தமிழகம், இது நடக்க தான் போகுது. நடத்தி காமிப்போம்னா மிரட்டு உருட்டல் வச்சு இல்ல சரிங்களா. எங்க ஆட்சி நல்லாட்சி எடுத்துட்டு வந்து மக்களை பார்க்க வச்சு திமுகன்ற கட்சிக்கு இதுக்கு மேல எதுக்கட நாங்க ஓட்டு போறோம்ன்ற உணர்வை மக்களே வந்துரும். அவங்களுக்குள்ள அதுவே விதைக்கும், எங்க நல்லாட்சி விதைக்கும். அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், இப்ப திருப்பி நீங்க தலை வச்சு படுக்க மாட்டார் ராகுல் காந்தி எதாச்சும் சொல்றேன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு நல்லாட்சி ஸ்மிருதி இரானி அவர்கள் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல அவங்க போனா ஏன்பா நீ 15 வருஷமா நீ ஒன்னும் கரெக்டல்ல, தயவு செய்து கை வைத்து கூப்பிட நீ பார்த்து. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு திமுக ஒழிப்புன்னு சொன்னவங்க வரலாறு எல்லாம் என்னன்றது மோடிக்கு தெரியாது. இங்க வரலாறு என்ன நடந்திருக்குன்றது தெரிஞ்சு சொல்லுங்க. வரலாறு அந்த மாதிரி சொன்னவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. பிரதர் நாங்க காணாம போறோமா இல்ல திமுகன்ற கட்சியே காணாம போதா இன்னும் அடுத்து ஒரு 10-15 வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்க இன்னும் இன்னைக்கு 2 மாசம் ஏதோ சொல்றீங்களே, அது நீங்க பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் நல்லா உண்மையை சொல்றீங்க. 10-15 வருஷம் ஆகும் இல்ல பிரதர். நான் அதாவது ஆட்சிக்கு வருது 10-15 வருஷம் நான் சொல்றேன் சரிங்களா. 2 மாசம் காணாம போகும்னா அது என்னங்க 2 மாசம்? திமுகன்ற கட்சியை கம்ப்ளீட்டா வேரோட அறுக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு 10 வருஷம் ஆகும். நாங்க I'm not exaggerating and saying this. 10-15 இயர்ஸ்ல கண்டிப்பா திமுக கட்சி இல்லாம போகும். 2 மாசத்துல திமுகவை தேட வேண்டிய நிலை ஏற்படும்ன்றீங்க? கண்டிப்பா ஆகும். 2024 தேர்தல் வருதுல, மக்கள் வந்து எப்படி வாக்களிக்க போறாங்கன்னு பார்க்க தான் போறீங்க. முதல்ல நீங்க உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் பதில் சொல்லுங்க. வெள்ளம் வந்துச்சுல, வெள்ளத்துல நடத்துல போய் நீங்க பேட்டி எடுத்திருக்கீங்க, நீங்க போய் பார்த்திருக்கீங்க. இதாவது ஒருத்தர் திமுக வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சென்னையில? மக்கள் ஒவ்வொரு இடத்துல என்ன சொல்றாங்க? வரக்கூடிய சர்வேக்கள்ல திமுக தான பெரும்பான்மை, பெரிய அளவுக்கு நம்பர்ஸ்ல இருக்காங்க. தாராளமா சர்வே போட்டுக்கோங்க. நீங்க சர்வேல ஜெயிச்சுக்கோங்க, நாங்க தேர்தல்ல ஜெயிச்சுக்கிறோம். சர்வேல தாராளமா ஜெயிச்சுக்கோங்க.
நல்லா ஜெயிச்சுக்கோங்க. இதே மாதிரி 2014 கேலி பண்ணீங்க. 2019 எல்லா சர்வேயும் கொடுத்தது 2014 கம்மியா வருவீங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு சீட்ல வந்தோம்? அதே போல 2026 தேர்தலும் நாங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். மாநிலத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை எங்களுக்கு இருக்கிறது. நாங்க இப்பவும் சொல்றேன், 2026 முதலமைச்சராக அண்ணாமலை அண்ணன் உட்காருவாருன்றது நான் 200% நான் உள்மனத்தோட நான் சொல்றேன். 26 உட்கார நீங்க பாருங்க, தேர்தல் எப்படி களம் மாறுதுன்னு பாருங்க. ஏன்னா இது இப்ப பாருங்க, இளைஞர்கள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டான லீடர், ஒரு நல்ல ஒரு படிச்ச ஒரு லீடர், எல்லா திறமையும் இருக்க லீடர் பார்த்து அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. அது அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தான் அப்படின்ற விஷயத்தில் இளைஞர்கள்லாம் ஒத்து போறாங்க. 26 வரைக்கும் உங்க தலைவராகவே இருப்பாரா? ஏன் உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல சந்தேகம் எனக்கு இல்ல. இல்ல பதர், இல்ல அது ஒரு டென்யூர் தானே, மாறிட்டே இருக்கும். 2 டென்யூர் இருக்கலாம் பதர். அது எங்க தலைவரே சொல்லியிருக்காரு, 2 டென்யூர் மேல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எங்க கட்சி அப்படிதான், சரிங்களா? உங்க தாத்தன் யாரு, உங்க அப்பன் யாரு, உங்க பாட்டன் யாரு, உங்க பூட்டன் யாருன்னு கேட்டு கட்சியில தலைமையில உட்கார வைக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் 2 டேர்ம் தான், அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா அதுக்கும் சிஎம் ஆறதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, சரிங்களா? எப்படி பார்த்தா 2வது டேர்ம் அண்ணாமலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்ல தான் இருக்காரு. 2வது டேர்ம் 2026 மோடிக்கு தோல்வி பயம் வந்துருச்சு, அவர் முகத்திலேயே தெரியுது. அதனாலதான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து போறாரு அப்படின்றாரு திரு ஸ்டாலின் அவர். சரி, நானே கேட்கிறேன், நீங்க இந்த லாஜிக் எப்படி இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்து 2019 நீங்க பெருசா எம்பிசி கொடுக்கல, கரெக்ட்டுங்களா? அப்புறம் என்ன தோல்வி பயத்துக்கு எதுக்கு தமிழ்நாடுக்கு வரணும்? என்ன லாஜிக்? உங்க லாஜிக் படி நான் கேட்கிறேன், உங்க லாஜிக் படி நான் கேட்கிறேன். இந்த நிறைய சீட் இருக்கிற இடத்துல சீட்டு போனா அந்த இடத்துக்கு வராங்கன்னா அது லாஜிக் இருக்கு. நீ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தான் நாங்க தலையில நாங்க காலையும் ஊன்ற முடியாதுன்றதான உங்களோட இதா இருக்கு. நாங்க என்ன சீட்டை வாங்கலன்றதான் உங்க பிரச்சனை. அப்படின்னு இருக்கும்போது இங்க வந்து சீட்டு பயம் இருக்கிறதுக்கு ஏன் இங்க வரணும்? இன்னும் நான் திருப்பி சொல்றேன், 2024 தேர்தல் பத்தி யார் பதர் பேசிட்டு இருக்கா? எல்லாம் 2029 தேர்தலுக்கு போயிட்டாங்க. நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறை பிரதமர்ன்றது யாருக்கு சந்தேகம் இருக்கு? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? உண்மையிலேயே சந்தேகப்படுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? காங்கிரஸ் இருக்க கட்சி தலைவர்களே சொல்வாங்க. இல்ல, இந்த மாதிரி பதற்றத்துல பேசுறதுலே தெரியுது இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும்ன்றாரு. யார் பதற்றத்துல பேசுறாங்க? என்ன பதற்றத்துல? மோடி பதற்றத்துல என்ன பதற்றத்துல பேசுறாங்க? சொல்லுங்க. பயத்துல இருக்காரு, பதற்றத்துல இருக்காரு. ஏதாச்சும் சொல்றீங்க, அது மட்டும் சொல்லுங்களேன். என்ன பதற்றத்துல பேசுறாங்க? திரும்ப திமுக எல்லாம் போயிடும், திமுகவின் வரலாறு தெரியாம பேசுறாரு. நான் திருப்பி சொல்றேன், காங்கிரஸ்ன்றது திமுகவோட பழைய கட்சி, சரிங்களா? காங்கிரஸே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டோம், இதுதான் உண்மை, சரிங்களா? காங்கிரஸோட தலைமைன்றது ஒண்ணுமே இல்ல. காங்கிரஸ்ன்றது ஒரு ஜோக்கர் கட்சி. எவ்வளவு பெரிய கட்சி நீங்க சொல்றீங்க, 60 ஆண்டுகள் ஆண்ட கட்சின்றீங்க, சரிங்களா? 40 சீட்டுக்கு உட்கார வச்சுட்டோங்க நாங்க. 100 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற கட்சிங்க அது. சரி, 100, சரி, ஈவன் மோர் சோ பிரதர், ஈவன் மோர் சோ. 100 ஆண்டுகளுக்கு இருந்த கட்சி எதுவுமே எல்லாம் போயிருச்சு. ஒரே ஒருத்தர் தான், அவர் நல்லாச்சு குஜராத்ல ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஆயாச்சு. 2019 தேர்தல் ஆயாச்சு. 2019 விட 2026 நிறைய சீட் வரும். சரி, எழுதி வச்சுக்கோ. தமிழ்நாட்டுல திமுக ஐயா ஒழிக்கணும், என்ன அழிக்கணும்? மக்கள் ஓட்டு போட்டா திமுக ஜெயிக்க போறாங்க, மக்கள் தான முடிவு பண்ண போறாங்க. நீங்க ஏதோ முடிவு பண்றீங்க பிஜேபி. இல்ல எனக்கு புரியல, நீங்க ஏங்க ஒரு கட்சி அழிக்கணும் ஒழிக்கணும் பேசுறீங்க? ஆமா பிரதர், நாங்க ஒழிக்க தான் செய்வோம். இது மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இது மக்கள் விரோத கட்சி. இது அப்ப கண்டிப்பா உங்களை ஒழிக்க தான் செய்யணும். முதல்ல தேசப்பட்டுன்றது திமுகக்கு சம்பந்தமே கிடையாது, என்னைக்குமே இருந்தது கிடையாது. அதுக்கு உதாரணமாக இல்ல, தேசப்பட்டுக்கு ஒட்டுமொத்த காப்பிரைட்ஸ் உங்ககிட்டே இருக்கா என்ன? காப்பிரைட்ஸ் எங்க கிட்ட இல்ல பிரதர். ஆனா தேசப்பற்றாலும் நீங்க என்னைக்கா திமுக காரன்னு பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இல்ல, சுதந்திர தினத்துக்கு சரி பிரதர், நீங்க முதல்ல சுதந்திர தினத்துக்கு முதல்ல அவங்க கட்சி அவசரம் முதல்ல கொடி ஏத்த சொல்லுங்க. அப்ப நீங்க பேசுறீங்களா? இந்த வாட்டி ஏத்துறாங்க, முன்னாடி வாட்டி என்னைக்கா ஏத்தி நீங்க பாத்துட்டீங்களா? அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இந்த காமெடிலாம் பண்ண கூடாது, சரிங்களா? திமுகக்கும் நல்ல திரும்பி நான் ஐஎஸ்ஆர்ஓ சரிங்களா கொண்டாட வேண்டிய விஷயத்தில் சைனீஸ் பிளாக போட்டு போட வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்விக்கு பதில் சொல்லு. இப்படி ஒரு ராக்கெட் ஏவுதளம் இந்த இடத்துல வேணும், குலசேகரப்பட்டினத்துல வேணும்னு கேட்டதே திமுக. வேற நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவங்க கேட்டாங்க கோட்டாங்கலாம் நான் கேட்கல, சரிங்களா? அந்த அறிக்கையை போடுறது, இந்த லெட்டர் போட்டு அனுப்புறதெல்லாம் நான் கேட்கல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு சைனீஸ் பிளாக போட்டு ஐஎஸ்ஆர்ஓன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது வந்து உலக நாடுகளே திரும்பி பார்க்குற ஐஎஸ்ஆர்ஓவை அவமானப்படுத்துற செயலா இல்லையா? இல்ல, தவறு நடந்துருச்சுன்னு ஒரு அமைச்சர் சொல்லிட்டாரு. ஒரு அமைச்சர் இப்படி சொல்லுவாங்க. கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க? கனிமொழி அக்கா என்னங்க சொன்னாங்க சொல்லுங்க. நீங்க சைனா ஒன்றும் நம்மளோட எனிமி நாடு இல்லையே, அப்போ எங்களுக்கு என்னன்னு தோணும்? சைனான்றது எனிமி நாடுன்றது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, சரிங்களா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது. பட் ஆனா அது எப்படி இப்படி சொல்லலாம்? நீங்க என்ன சொல்லிருக்கணும்? இல்லங்க தவறுதான். ஒண்ணு திமுக சைனா ஒண்ணு நெருங்கிய நண்பர் இல்லைங்க, நீங்க பதட்டமாகறீங்க, பயப்படுறீங்க. நான் தெரிஞ்சு சொல்றேன், சைனாவுல இருக்கிறவங்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் தினமும் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, ஜப்பானோட துணை முதலமைச்சரா இருந்தாருல்ல, அதனால அந்த டைம்ல சைனாவோட கான்டாக்ட் இருக்கும்னு நான் நினைச்சிட்டேன், அவ்வளவுதான். ஏன் பிரதர் நீங்க, நான் திருப்பி அதான் கேக்குறேன் உங்ககிட்ட, திமுகவை சைனா அமெரிக்கா அவங்களோட எல்லாம் கொண்டு போய் அவ்வளவு உயரமா பாக்குறீங்க. நான் எந்த தூங்கி இருந்தாலும் திமுக தான் பிரச்சனையா தெரியுது, பிரச்சனையா காரணம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அது மாதிரி சைனீஸ் இதை போட்டீங்க, நாங்க மன்னிப்பு கேட்கறோம், தவறுன்னு சொல்லியாச்சு. மன்னிப்பு கேட்கறவங்கன்னு சொல்றதுக்கும் சைனா ஒன்னும் எனிமி நாடு கிடையாது, இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துப்பா. இது வந்து ஒரு தவறு நடந்ததா சொல்லிட்டாங்க,
தவறு நடந்ததுன்னு சொன்னது போய் தேசப்பற்று இல்லன்றதும் தேச விரோதம் சொல்றதும் இதெல்லாம் வந்து இது நீங்க மிகைப்படுத்தணும் அரசியல். நான் மிகைப்படுத்துறதுக்காக சொல்ல, நான் திருப்பி உண்மையிலே சொல்றேன், அவங்களுக்கு என்னைக்குமே எப்பயுமே இந்த நாட்டை பிளவுபடுத்துறதுதான் திமுக என்னைக்குமே இருக்கு. திமுக எல்லாம் பிளவு சக்தி இல்லைங்க. என்ன நீங்க பேசுறீங்க? ஆமா, அவங்க கொண்டாடுற ஈவே ராமசாமி அவர்கள் இங்க போய் என்னெல்லாம் பேசினாரு, எப்படி வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட போய் கையில காலில் வந்து நீங்க நாட்டு விட்டு போதீங்க கெஞ்சினாரு, இந்த விஷயம் நம்ம பேசலாமா? யார் அப்படி எல்லாம் கையில காலில எல்லாம் விழல. கையில கால்ல விழுந்தவங்க நீங்க தலைவரா ஏற்றுக்கொண்ட சாவர்கர் செய்தது. உங்களுக்கு அதான் பிரதர், உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு அவ்வளவுதான். சாவர்கர் எப்படி எங்க செஞ்சாரு? முதல்ல சாவர்கர் இந்த பிரிசன்ல அந்த சிறைச்சாலையில ஒரே ஒரு நாள் இந்த திமுக சார்ந்த ஒருத்தன் கூட தங்க முடியாதுங்க. ஒண்ணுல நம்ம முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் அவரோட அறையை போய் பாத்திருக்கீங்களா? நீங்க போய் பாத்திருக்கீங்களா இல்லையா? நேருவும் நான் கேட்ட கேள்வி சுதந்திர போராட்ட தியாகி. நான் அதை பத்தி நான் பேசவே இல்லை. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வி சொல்லுங்க. சாவர்கர் அவர்கள் இருந்த பிரிசனும் அந்தமான்ல இருந்த பிரிசனும் நேரு அவர்கள் இருந்த அந்த அறையும் ஒண்ணா? அப்ப எதாச்சும் சொல்றீங்க? உங்களுக்கு வரலாறு தெரியல பிரதர், அவ்வளவுதான். உங்களுக்கு வரலாறு தெரியல. மிசால் அரசானன்னு சொல்லிட்டு எதுக்கா மிசால் அரசானாரு நம்ம முதலமைச்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி பேசணும். நம்ம எனக்கும் அவமானம் தான். ஏன் முதலமைச்சர் இந்த மாதிரி கன்றாவியான விஷயத்துக்குள்ள போனா? பொன் ராதாகிருஷ்ணன் உங்க கட்சியின் மூத்த தலைவர், நீங்க உங்களுக்கு புதுசு இளைஞரணின்றதால அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் மிசாவால் பாதிக்கப்பட்டது அவருக்கு தெரியும். அவரே ஒத்துக்கிட்டாரு. இல்லனா உங்க ஜார்க்கண்ட் ஆளுநர் இருக்கார்ல சிபிஆர், அவர்கிட்ட கேளுங்க. அரசியல் நாகரிகம் கருதி சரிங்களா சில தலைவர்கள் பேசாம இருக்கலாம். ஆனா என்ன விஷயம்ன்றது எங்க தலைவர் அண்ணாமலை அவர்களும் பேசியிருக்காரு. சரிங்களா, சில விஷயங்கள் நம்ம உண்மையா சில விஷயங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வருது நான் சொல்றேன். இந்த சைனா இது போடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, கர்நாடகால சட்டமன்றத்தில் நடந்த விஷயம் என்ன சொல்லுங்க. சட்டமன்றத்தில் கர்நாடக சட்டமன்றத்துக்கு திமுகவுக்கு என்னங்க சம்பந்தம்? காங்கிரஸ் இல்லையா? சரி, ஓகே. காங்கிரஸ் ஆட்சியில் இல்லையா? கர்நாடக காங்கிரஸ் அங்க என்ன கோஷம் எழுப்புனாங்கன்ற கேள்விக்கு மாதேஷ் அவர்கள் இப்ப பதில் சொல்லணும். என்ன கோஷம் எழுப்பு எனக்கு தெரியல. பாகிஸ்தான் ஜிந்தாபாத் நம்ம கோஷம் எழுப்பலையா? யாரோ தெரியாம காங்கிரஸ் யாரோ பேசிருப்பாங்க சார். அதுக்கு திமுக பொறுப்பு இருக்கு. நம்ம சட்டமன்றத்துல எம்எல்ஏ எம்பிங்களா எம்எல்ஏ உட்கார போறாங்க. சட்டமன்றத்துல சும்மா ரோட்ல போறவங்க வந்து உட்கார்றாங்க. டைவர்ட் பண்றீங்க. நான் கேட்ட திமுக பத்தி கேட்டா நீங்க காங்கிரஸ் கொண்டு வந்து நான் சொல்றது அவங்க கூட்டணின்னு சொல்றேன். காங்கிரஸ் சார் கூட்டணியில இருந்தா கர்நாடக காங்கிரஸ் பண்றதுக்குலாம் திமுக ஏத்துக்குமா சார்? நான் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங், மணிசங்கர் ஐயர்கள் பாகிஸ்தான்ல போய் பேசின பேச்சு 2015 பேசின பேச்சு, நீங்க தயவு செய்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள வெளியேற்றுறதுக்கு எங்களை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பேசினாரா இல்லையா? ஒண்ணு. இதெல்லாம் இருங்க பிரதர், பாகிஸ்தான் சிந்தாபாத் காங்கிரஸ் சார்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் கோஷம் எழுப்பினாங்களா? சட்டமன்றத்தில் யாரு இருக்கா? ரோட்ல போறவங்க கத்துறானா? ரோட்ல போறவங்க கத்துறானா? சட்டமன்றத்தில் இருக்கிறது யாரு? எம்எல்ஏ இருக்காங்களா? ரோட்ல போறவங்க இருக்காங்களா? வளர்ந்து வரீங்க. பிஜேபில இருக்கிறதுனால பாத்தீங்களா தேச விரோத கட்சின்ற மாதிரி இங்க ஒரு கட்டமைக்கிறீங்க. தமிழ்நாட்டுல தேவையில்லாத அரசியல பதட்டத்தை ஏற்படுத்துறீங்க. நான் கேட்ட கேள்வி பதட்டத்தை ஏற்படுத்துறீங்க தமிழ்நாட்டுல. நான் கேட்ட கேள்விகளும் பதில் சொல்லுங்க. சரிங்களா? ஒண்ணு, சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் சிந்தாபாத்னு எம்எல்ஏ கத்துனாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எம்எல்ஏ தான் கத்த முடியுமே தவிர ரோட்ல போற எவனோத்த வந்து கத்திட்டு போக போறதுல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சைனீஸ் மேட்டர். சரிங்களா? நான் வந்து I'm not pretending a conspiracy. I'm just saying that பற்றி என்னமோ உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும், மத்தவங்க யாருக்கும் இருக்காது. ஓகே ஓகே. அதாவது வந்து மாநில உரிமையை கேட்டா பிஜேபி மாநில உரிமை பேசுறதுக்கு அதெல்லாம் நான் எடுத்து வரல. பிஜேபி கேள்வி கேட்டாலே இந்திய பற்றி இல்லையா? நான் அப்படி சொல்லவே இல்ல. கேள்வி கேட்டாலே இந்திய பற்றி இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு ஃபேக்ட். கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. ஃபேக்ட் வச்சு நான் பதில் சொல்றேன். கேள்வி கேட்டா பதில் சொல்றேன். நான் ஃபேக்ட் வச்சு சொல்றேன். நான் வந்து சும்மா போற பக்கத்துல அடிச்சு விடல. நான் திருப்பி சொல்றேன், சைனாவோட இது போடுறீங்க, நீங்க மன்னிப்பு கேட்டா அது வேற விஷயம். நான் இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? ஐஎஸ்ஆர் நாங்க அவமானப்படுத்துற என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு கேக்குறது. அவமானப்படுத்துறீங்க. நீங்க எப்படிங்க ஒரு சைனீஸ் ஃபிளாக போட்டு ஒரு ஃபிளாக் இதை ரிலீஸ் பண்ணுவீங்க? நீங்க ராக்கெட்டை அந்த அளவுக்கு மூலக்கட்ட வந்தா திமுக கட்சியில இருக்கானா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க முடியாது உங்களால? சைனீஸ் ஃபிளாகுக்கும் இந்தியன் ஃபிளாகுக்கும் வித்தியாசம் தெரியாதுங்க. நீங்க திமுக கட்சியில் இருந்தீங்க, அப்ப என்னன்னு சொல்ல முடியும் உங்களை? பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்றான் ஒருத்தன் காங்கிரஸ்காரன், அதுவும் நான் கேள்வி கேட்க கூடாது, இதையும் கேள்வி கேட்க கூடாது. மனுஷங்க பையன் பாகிஸ்தான்ல போய் காங்கிரஸ் தலைவர் அவர் போய் கேட்கிறாரு, பேசுறாரு, நீங்க தயவு செய்து மோடி இறக்குங்க பாகிஸ்தான்ல அவர் முறையிடுறாரு, அதையும் பேசக்கூடாது. அப்ப எதாச்சும் தான் பேசுறது. நீங்களே பாயிண்ட் கொடுத்துருங்க. காங்கிரஸ் திமுக பத்தி என்ன பேசுறீங்க? நீங்க பாயிண்ட் கொடுங்க. பத்தி நான் பேசிட்டு இல்ல சார். தேசப்பற்று, ஆன்மீகம், இந்து மக்கள், இந்துக்கள், இவங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த அங்கீகாரம் உங்ககிட்ட இல்லை. நாங்க வந்து உங்ககிட்ட தான் நுழைவுச்சிட்டு கடவுச்சிட்டு வாங்கிக்கிட்டு எல்லாம் போக முடியாது. அவங்க வேலையை பார்க்கட்டும். நீங்க உங்க அரசியலுக்காக என்னமோ சுதந்திர தினத்துக்கு என்ன பண்ணணும், குடியரசு தினத்துக்கு என்ன பண்ணணும் திமுகவுக்கு தெரியும் சார். இனி குடியரசு தினத்துக்கு என்ன பண்ணணும், சுதந்திர தினத்துக்கு தேச விரோதிகள் அதை பத்தி மட்டும் நான் பேசல. சரிங்களா? ஜாஃபர் சாதிக் இஷ்யூ கூட நம்ம வரலாம். அவர் கூட நீங்க தேச விரோதி சொல்ல மாட்டீங்க. நீங்க இல்ல நான் கேட்டா நம்ம பேசணுமா? ஜாபர் சாதிக் சரி விடுங்க. அது சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஜாபர் சாதிக்? இல்ல ஜாஃபர் சாதிக் பத்தி பேசணும்ல, அவரை பத்தி பேசி தானே ஆகணும். நம்ம அதுக்கு விவாதத்துக்கு பண்ணதானே பிரதர் வந்திருக்கோம். ஜாபர் சாதிக்கு கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. ஒண்ணு முடிஞ்சிருச்சு.
சரி அவ்வளவுதான், வேற என்ன பண்றது? இல்ல நீங்க முதல்ல விசாரணை நடக்குது, விசாரணை அமைப்புல ஒரு குற்றவாளி குற்றவாளி தாண்டி போக முடியாது. ஜாஃபர் சாதிக் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதை தாண்டி போகணும்ன்றது விஷயம் ஜாபர் கிடையாது. சாதிக்கு அவர்ஸ்மென்ட் அவர் தலைமறைவுல தான் இருக்காரு. அதான், நான் என்ன சொல்றேன், ஜாபர் சாதிக்க கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? வேற நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதர், சரிங்களா? இந்த அதாவது விக்ரம் படமும் எடுத்து விக்ரம் படம் வில்லன் பண்ற அந்த விஷயத்தையும் இவங்க பண்ணுவாங்க பிரதர், அவ்வளவுதான். சரிங்களா? அவ்வளவுதான் நான் சொல்றேன். இந்த சந்தான ஒரு படத்துல சொல்லுவான்ல, ஏண்டா அப்ப கல்யாணத்துக்கு போய் போஸ்ட் கொடுக்குற, பொண்ணு கிட்ட போய் ரோஸ் கொடுக்குறன்ற மாதிரி வேலை தான் வந்து திமுக செய்யற விஷயங்கள். சரிங்களா? இது நாங்க இந்த நேரடியாக அந்த குற்றச்சாட்டு நாங்க வைக்கிறோம். அவ்வளவு தலைவர்களை பார்த்து அந்த நபர் இருக்காரு. என்ஆர்ஐ விங்கோட பிரசிடென்ட் நினைக்கிறேன், if I'm not wrong. பிரசிடென்ட் இல்ல, ஒரு மாவட்ட பொறுப்புல இருந்திருக்காரு. மாவட்ட தலைவர் தானே அவரு? மாவட்ட தலைவர் இல்ல, மாவட்ட செயலாளர், மாவட்டத்துல ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு. சரி, ஓகே. நீங்க ஒரு தலைவர் அளவு கொண்டு போய் அவரை இது பண்றீங்க பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு ஜாஃபர் சாதிக்கோட இணைந்து அவங்க வேலை செஞ்சாங்கன்ற உங்களுக்கு தெரியும். போட்டோ எடுத்துருக்கீங்களா? அவ்வளவுதான், போட்டோ எடுத்து. சரி, நீங்க அப்ப எல்லாமே தட்டி விட்டு போங்க பிரதர். அப்ப எதுவுமே சொல்ல முடியாது. ஒருத்தன் கொலை பண்ணாலும் திமுக சம்பந்தம் கிடையாது. 2000 கோடி ரூபாய் வர்த்தான கஞ்சாவை சரிங்களா சூடோஃபெட்ரமின் அந்த ட்ரக் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கடத்துறான் அவன். அப்பயும் அவன கனெக்ஷன் வைக்க கூடாது. அவன் அயோக்கியம் தாங்க, அவன் பண்ணிருந்தா அயோக்கியம் தான். ஆமாங்க, அயோக்கியம் தாங்க. ஆனா நீங்க ஒட்டுமொத்த திமுக அதுக்கு எதுக்கு எப்படி பொறுப்பேற்கணும்? அப்ப யார தான் பொறுப்பேற்கணும் சொல்லுங்க. நீங்க யார தான் பொறுப்பேற்கணும் சொல்லுங்க. விசாரணை நடத்த சொல்லுங்க. விசாரணையில யார் யார் வராங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க பிரதர். அவர் கனெக்ஷன்ல யார் யார் உள்ள போறாங்கன்னு பாருங்க. அப்ப உண்மை தெரியாதானே போகுது. ரொம்ப நாள் நீங்க மறைச்சு வைக்க முடியல உண்மையை. சரி, வரதான் போகுது. ஃபர்ஸ்ட் இவர் மாட்டி இருக்காரு, இவர் தலைமறைவா இருக்காரு. அடுத்து ஒவ்வொருத்தங்களாம் உள்ள போக தான் செய்வாங்க. திமுக கட்சி சார்ந்த நபர்கள் எவ்வளவு பேர் போறாங்கன்னு பாருங்க. அவர் தம்பி சலீம் அவர்கள் விசிகல இருந்தார், கரெக்ட்டுங்களா? அவரும் சேர்ந்தானே, அவர் மேல தானே போட்டிருக்காங்க, 2 பேர் சேர்ந்தானே போட்டிருக்காங்க. இவர் இவ்வளவு நான் இன்னொன்னு ஒன்று கேட்கறேன். இந்த இடத்துல இந்த நேஷனல் மீடியா தவிர இந்த நம்ம இருக்கிற மாநில சார்ந்த நிறைய சேனல்ஸ் போடுறது ஃபர்ஸ்ட் அறிக்கை ஜாஃபர் சாதிக்கை பத்தி அரெஸ்ட் பண்றாங்கன்னு நியூஸ் வரும்போது எல்லாருமே அவரை ப்ரொடியூசர் ஜாஃபர் சாதிக் தான் சொன்னாங்களே தவிர திமுக சார்ந்த நபர்கள் ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நியூஸை பிரேக் பண்ணது நேஷனல் மீடியா. ஜாஃபர் சாதிக்ன்ற நபர் திமுக சார்ந்த நபர்னு சொன்னதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம தான் போடுறாங்க. அந்த அளவுக்கு தான் மீடியாவும் இங்க இருக்கு. அப்ப அது கவலையான விஷயம் கிடையாதா? ஏன் சொல்ல முடியுதானே? திமுகக்கும் அந்த கட்சி நபருக்கும் சம்மந்தம் கிடையாது, திமுக அதை பொறுப்பு எடுத்துக்க முடியாதுன்ற பட்சத்துல ஏன் ஒரு மீடியா சேனலும் அந்த மாதிரி திமுக சார்ந்த நபர்னு சொல்ல மீடியா பக்கம் திருப்பீங்க? நீங்க உண்மையா தான் பிரதர் கேட்கறேன். நான் உங்களுக்கு ஓப்பனா கேட்கறேன். ஃபர்ஸ்ட் நீங்க வெளியிடும் போது நேஷனல் மீடியாக்கு தெரிஞ்ச விஷயம் கூட நம்ம மாநிலத்தை சார்ந்த நபர்கள் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஸோ தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் பிரஷர்ன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். எந்த பிரஷரும் இல்லைங்க, உண்மையை நம்ம கொடுப்போம். சரிங்களா? நான் உங்களை பத்தி நான் பேசல. பிஜேபி நீங்க வளர்ந்து விட்டதா சொல்றீங்க. அதிமுகவும் இன்னைக்கு உங்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க பிஜேபி என்ன ஸ்ட்ரென்த் என்ன வலிமை அப்படின்னா, ஒன்றிய அமைச்சர்கள் ஒரு 2 பேரை KP முனுசாமி சொல்றாரு, மூத்த தலைவர், அதிமுகவின் மூத்த தலைவர். யாருன்னா நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர். இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிக்க வைங்க. 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு தொகுதியில் நிக்க வைங்க. அப்பவே மக்கள் வந்து நீங்க என்ன ஸ்ட்ரென்த்னு அதை காட்டி உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதான் பிரதர், நாங்க வந்துட்டு அவங்க நிக்க வைக்கணும் இவங்க நிக்க வைக்கணும் சொல்ல வேண்டிய அவங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்க எப்படி ஜெயிக்க போறோம் எங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதிமுகன்ற கட்சி இன்னும் இவ்வளவு நாள் இருக்க போது நம்ம பார்ப்போம். இன்னொன்னு எங்க கட்சி தலைவர்களை பத்தி கமெண்ட் பண்ற இடத்துல அவங்க இருக்காங்களா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நாங்க இன்னும் வந்து மேல போற மேகத்துல இருக்கிறத பார்த்து வணக்கம் வைக்கிறது, கீரை போற காரை பார்த்து வந்து உருண்டு விழுறது, இந்த வேலைலாம் செஞ்சு யாருமே எங்க கட்சியில தலைவர்களா வரல. உண்மையிலேயே சுயமரியாதையோட இருக்கிற கட்சி எங்க கட்சி. சரிங்களா? உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த திறமை இருந்துச்சுன்னா எங்க கட்சியை வளர்த்து விடும். அதான் அந்த மாதிரி கட்சி நாங்க எப்படி வளர்றோம்ன்றது அதிமுக பார்த்து கண்டிப்பா அவங்க சில இடத்துல பொறாமப்படலாம். என்னடா இப்படி வளர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து விமர்சிக்கலாம். அதெல்லாம் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸை காமிக்கதா தான் நான் பாக்குறேன். அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஐயோ திடீர்னு எப்பயுமே அண்ணாமலை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க மீடியா. முன்னாள் முதலமைச்சர் இருக்காரு, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி மீடியா எதுவும் கவலைப்படுறது இல்ல, அவங்கள பத்தி எதுவும் பேசுறது இல்ல. ஒரு இன்செக்யூரிட்டி வரதானே செய்யும். அந்த இன்செக்யூரிட்டில அவங்க பேசுறாங்க. நீங்களா சந்தோஷப்பட்டுக்கிறீங்களா அண்ணாமலைன்ட்டு? அதான் உண்மை பிரதர். அண்ணாமலை அண்ணனை பற்றி மட்டும் தான் எல்லாரும் நீங்க பேசுறீங்கன்றத உண்மை. நான் நீங்க திமுகவே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நீங்களே யாராவது ஒருத்தர் நீங்க பிரஸ் எல்லாம் அப்படி பிரேக் பண்ற ஆளுங்க கிடையாது. பட் ஆனால் தாண்டி ஒரு பிரஸ் நீங்க ரிலீஸ் பண்றீங்க, ஒரு ஊழல் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், திமுக இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சிட்டா நீங்க பிரேக் பண்றீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் மைக் எடுத்துட்டு நீங்க யார்கிட்ட போய் கேட்கறீங்க? அண்ணாமலை தான் பார்த்து கேட்பீங்க. ஏன்னா டிஆர்பின்றது உங்க அண்ணாமலை என்ன பேசுறதாங்க டிஆர்பி மீடியாக்கு. அதுதானங்க உண்மை. இதுல என்னங்க பொய் இருக்கு? உங்களுக்கு டிஆர்பின்றது அண்ணாமலை அண்ணன் தான் கொடுக்குறாரு. அதனால நீங்க அந்த பக்கம் தான் திரும்பி ஆகணும். அதுலேருந்து மக்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க. மக்கள் என்ன விரும்புகிறாங்க? ஒரு படித்த இளைஞர், ஒரு முன்னாள் IPS அதிகாரி, அவர் பேசுகிறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிற பாருங்க. ஃபேக்ட்ஸ் எப்படி கையில் வச்சிருக்கான்னு பாருங்க, எவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு, எப்படி இளைஞர்களை இழுக்கிறாரு. இதெல்லாம் மக்கள் பார்க்க தான் செய்கிறாங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் அப்போ அண்ணாமலை கொண்டாடாமல் வேற யாரை கொண்டாடுறது? பிரதமரே கொண்டாடுறாருங்க. எங்க பிரதமர் கொண்டாடலையா? அண்ணாமலை கொண்டாடல் நடந்து எல்லாருக்கும் தெரியும். எப்படி அவங்க கொண்டாடணும்னு தெரியும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வைத்துதான்
தமிழகம் பாஜகவோட ஆட்சிக்கு வரப்போகுது. தாமரை மலரதான் போகுது. நீங்க முன்னாடிலாம் பேசிட்டு இருந்தீங்க தாமரை மலரவே மலராது, கால் ஊண்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் போக போகத்துல என்ன நடந்துச்சு, பூத மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக பார்த்து அண்ணாமலை பார்த்து பயப்படாத நாள் கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கை கொடுத்தது தட்டி விட்டதெல்லாம் சொல்றீங்களா பிரதர்? நான் திருப்பி சொல்றேன் பிரதர், நிறைய இடத்துல யாத்திரையில நிறைய மக்களே பேசியிருப்பாங்க. அண்ணாமலை வரான ஒரே கணக்கு தான் ரோடே போடுறாங்க பாருங்க, ரோடு போடுறாங்க பாருங்க. இவ்வளவு நாள் ரோடு போடல, அண்ணாமலை பார்த்தா வந்தா இதை பத்தி பேசுவாரு, அதனால வேற வழி இல்லாம ரோடு போடுறாங்க. திமுக காரன் பயந்து தாங்க எங்களுக்கு வேலையை நடக்குதுன்னு பேசின இடம் உண்டா இல்லையா? அப்ப ஏன் பயப்படுறாங்க? திமுக எங்களை பத்தி தானங்க பயப்படுறாங்க. பயப்படாமையா மேடைக்கு மேடை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு எங்களை பத்தி அடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ அண்ணாமலை எனக்கு வந்து வலுவில்லா தலைவர் உங்களை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்க. எதுக்கு மேடைக்கு மேடை எங்க தலைவர் பத்தி பேசுறீங்க? எங்களுக்கு தான் வலுவு இல்லையே, அவர் தான் திறமை இல்லையே, எதுக்கு அவரை பத்தி பேசுறீங்க? ஏன்னா அவர் பார்த்து உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியங்க உங்களுக்கு. ஏன்னா அவர் தான் அடுத்த ஃபியூச்சர்ன்றது எல்லாருக்கும் தெரியுங்க. அது நாங்க 2026 தேர்தல் வரும்போது நாங்க நிரூபிக்கிறோம். யாத்திரை எஃபெக்ட் ஒரு பில்டப் கொடுக்குறீங்க நீங்க, அந்த பில்டப் சீட்டா மாறுமா, கன்வெர்ட் ஆகுமா? பிரதர் இதே மாதிரி கண்டிப்பா மாறும். 3% 5% இருக்கீங்க, ஒரு 8% வருவீங்களா? சரி பாப்போமா. இதே you will be ready to eat your words. உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு % வரும்னு சொல்லுங்க. அதான் ஒரு 5% 5% தான் வரும். கரெக்ட்டுங்களா? 5% தான் வரும். 15% இருந்து 25% வரைக்கும் கண்டிப்பா வரும். மினிமம் லைக் எப்படி பார்த்தாலும் உங்களோட பேச்சுக்கா சொல்றேன். இவனை வச்ச பேர் மினிமம்ல 15% கீழே போக வாய்ப்பே இல்லை. எப்படிதான் 2026 தேர்தல் முடிஞ்ச உடனே நானும் நீங்களும் வந்து பேசுவோம்ல, அப்போ இந்த வீடியோ போட்டு பேசுவோம் நம்ம. அப்போ வந்து மாதேஷ் அவர்கள் சொல்றாரு 5% கூட பாஜக வராதுன்னு சொல்றாரு. you will be able, you will have to eat your words. அப்போ தேர்தலுக்கான ரிசல்ட் வரதான் போகுது, 2024 தேர்தல் வரதான் போகுது. களம் எப்படி தயாராயிட்டு இருக்கு நாங்க நேரடியாக களத்துல பார்க்கணும் பிரதர். வட மாநிலங்கள் எல்லாம் வந்து மோடிக்கு இன்னொரு பேர் இருக்கான், இவிஎம் மோடி அப்படின்னு. இவிஎம் மிஷின் வச்சுக்கிட்டு தான் நீங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த பிளான் போட்டுக்கிறீங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. அப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் அண்ணன் கார்த்தி சிதம்பரம் அவர்களையும் 2 பேருமே ஒரு விவாதத்துல வைங்க. அவங்க 2 பேர்களும் விவாதம் செஞ்சுக்கிட்டோம். ஏன்னா கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல, நான் அந்த இவிஎம் வச்சுதான் ஜெயிக்கிறேன்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இதே இவிஎம் வச்சு தான் நாங்க தேர்தல் ஜெயிச்சோம். நான் கேட்ட கேள்வி சொன்னாரா இல்ல? ஒரு விஷயத்துக்கு அதை அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்க கார்த்திக் சிதம்பரத்தை எடுத்து வச்சு உண்மையா, ஏன்னா உங்களோட கூட்டணியில் இருக்கிறவரே சொல்றேன் பிரதர், உங்க கூட்டணியில் இருக்கிறவரே ஒத்துக்கல. அவரே நீங்க சொல்றது வந்து காமெடியான விஷயம், விமர்சையான விஷயம் பாக்குற அவரே என்ன சொல்றாரு, இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருப்பாருங்க, நாங்களே தேர்தல் அந்த இவிஎம் மிஷின் வச்சு தான் ஜெயிச்சிருக்கோம், அதே இவிஎம் மிஷின் வச்சு நாங்களும் தோத்துருக்கோம், இந்த இவிஎம் மிஷின் கோளாறு பண்ண முடியாது. உங்களுக்கு நான் திருப்பி இன்னும் தெளிவா சொல்றேன், எலெக்ஷன் கமிஷன் ஓபனா சேலஞ்ச் பண்ணாங்களே, அப்போ உங்க போக வேண்டியதானே? அண்ணன் திருமாவளவன் போய் ஹேக் பண்ணிருக்கலாமே. சந்தேகம் இருக்கு இப்போ. அதான் பிரதர் நீங்க 400ன்றீங்க. அதான் பிரதர் அவங்களுக்கு இவிஎம் மிஷின் மேல சந்தேகம் இருக்கு. சொல்றேன் சந்தேகம் இருக்கறனால தான் நான் கேக்குறேன். சந்தேகம் முன்னாடியே உங்களுக்கு இருந்துச்சு. இந்த இவிஎம்ன்றது ஒவ்வொரு தேர்தல் தோக்கும் போது நீங்க சொல்ற விஷயங்கள் தான். இப்படி நீங்க தோக்கமா சொல்லும்போது தான் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுச்சு, ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறோம், முடிஞ்சா வந்து ஹேக் பண்ணி காமிங்கன்னு சொன்னாங்களே. அப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் ஹேக் பண்ணி காமிச்சிருக்கலாமே, ஏன் முடியல? போக கூட இல்லையேங்க. திமுக சார்ந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போனமே தெரியல, ஏன் பண்ண முடியல? 10 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இன்னைக்கு உங்களுக்கு 400 வந்துருன்ற உடனே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் பயம் வரதானே செய்யும். சந்தேகம் பயம் இல்ல சந்தேகம். அது நான் திருப்பி தான் சொல்றேன், மக்கள் வாக்கு போடுறாங்க, நாங்க ஜெயிக்கிறோம். சரிங்களா? உத்தரப்பிரதேசலாம் நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் பாருங்க, இந்த வாட்டி பாருங்க நான் 80 சீட்ஸ் அடிப்போம் உத்தரப்பிரதேசல, 80 for 80 கிளீன் அடிப்போம். ஒவ்வொரு மாநிலங்களும் பாரத நரேந்திர மோடி அவர்கள் பக்கம் வரதான் செய்யுது. இது வரைக்கும் ஒரு 400-500 எம்எல்ஏக்களை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க இந்தியா முழுக்க அப்படின்னு திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசியிருக்காரு. பர்ச்சேஸ் பண்றது தான் அரசியல். இப்ப தமிழ்நாட்டிலே ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் பண்ணுகிறீங்களாமே. சரி, இந்த சேகர் பாபு அவர்கள் யாரு? சேகர் பாபு அவர்களை மேடைக்கு மேடை கழிவுகளை ஊத்துனது திமுக, செந்தில் பாலாஜி அவர்களை கழிவுகளை ஊத்துனது திமுக. அப்போ நீங்க எல்லாம் காசு கொடுத்தா கூட்டு வந்தீங்களா? அப்ப அதே கேள்வி அவரே கேட்கணும்ல. அதிமுக அது உங்க அத பிரதர் தாய் கழகம் திமுக தான். தாய் கழகம் உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்கு எந்த எல்லாமே டொமேட்டோ சட்னி அப்படின்னு சொன்னா எப்படி நியாயமா இருக்காது? நான் தான் கேக்குறேன். நீங்க உங்களுக்கு சேகர் பாபு கழிவுகளையும் ஊத்துனீங்க, இவரை கைது செய்ய வேண்டும் பேசுனீங்க, அவர் திருப்பி வந்தாரு, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாரு. இது மாதிரி நிறைய பேர் மாத்தி மாத்தி திமுக வராங்க, அண்ணா திமுக மாத்தி மாத்தி போறாங்க. அப்ப நீங்க ஹார்ஸ் ரைடிங் பண்ணீங்கன்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா? முதல்ல இன்னைக்கு நீங்க பண்ணா ஹார்ஸ் ரைடிங் கிடையாது, நாங்க பண்ணா இன்னைக்கு நிறைய ஆள் பிடிக்கிற வேலையை தமிழ்நாட்டிலே ஆரம்பிச்சிட்டீங்க. ஆள் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல பிரதர். நான் திருப்பி சொல்றேன் பிரதர், திமுகன்ற கட்சி இஸ் a dying party, ADMK is non existent. சரிங்களா? அரசியலோட களத்துல ADMK is irrelevant. 2026 தேர்தல் 24 தேர்தலுக்கு உங்க பிரதம மந்திரி கேண்டிடேட் யாரு? எடப்பாடியா? சொல்லுங்களேன். 2024 பிரதமர் ஆக கூடாதா? ஏன் எடப்பாடி பிரதமர் ஆக கூடாதா? பிரதர் அந்த தகுதி அவர் கிடையாது பிரதர். சரிங்களா? அந்த திறமை கிடையாது பிரதர். ஆமா பிரதர். பிரதர் என்ன பிரதர் பேசுறீங்க நீங்க? என்ன பிரதர் பேசுறீங்க நீங்க? எதை வச்சு பேசுறீங்க? நரேந்திர மோடி அவர்கள் கிட்ட யாராவது ஒருத்தன் வர முடியுமா? ஒருத்தன் வர முடியுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிதிஷ்குமார் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அவரே வந்து இண்டி கூட்டணியை பார்த்துட்டு ஐயோ இந்த கூட்டணியில இருந்தா இதெல்லாம் ஒரு கூட்டணியாடா, நீங்க வைக்கலாம் ஒரு கட்சி ஆடான்னு சொல்லிட்டு அவரே வெளில வந்துட்டாரு. சரிங்களா? நீங்க டெல்லியில பார்க்க தான் போறீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால்
பிரதர் ராகுல் காந்தி இந்த ராகுல் காந்தி அவர்களை நீங்க எவ்வளவுதான் பூஸ்ட் பண்ணாலும் கண்டென்ட் இருக்கணும் பிரதர். சரிங்களா? இட்ஸ் an empty vessel. empty vessel மேக் லாட் ஆஃப் நாய்ஸ். ஆனால் அது காலி வெசல் தான் அது. சரிங்களா? இட்ஸ் a வெட்டி வெசல். இங்க உதயநிதி மாதிரி அங்க ராகுல் காந்தி எவ்வளவுதான் பாப்போம் பிரதர். நீங்க பாக்கலாம் பாரத் ஜோடோ யாத்திரை வந்திருக்கு. உத்தரப்பிரதேசல எவ்வளவு சீட் வாங்குறாங்கன்னு பாப்போம். மீதி மாநிலங்களோ பார்க்கணும். தைரியமான நபரா இருந்தா, தைரியமான அரசியல்வாதியா இருந்தா முதல்ல நார்த் இந்தியால ஏதாவது ஒரு சீட்டை போய் நிக்கிறான்னு பார்ப்போம். நிக்கவே மாட்டார். நார்த் இந்தியால தான் நிப்பாருங்க. ஒண்ணு அமிதியோ இல்ல ராபரேலியோ நிக்க போறாரு அவரு. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல பிரதர், வாய்ப்பே இல்ல. அமித்தில நிக்க மாட்டார். உங்களுக்கு எனக்கு பெட் இன்னைக்கு எவ்வளவு பெட்ன்றது இப்ப மாதேஷ் அவர்கள் சொல்றோம். எவ்வளவு வேணா நீங்க சொல்ற அமௌண்ட் எவ்வளவு என்னால முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் அமித்தில 100% நிக்க மாட்டாருங்க. சரி பெட்டுங்க. நான் நின்னா போதும், எனக்கு நிக்க கூட மாட்டாரு. ஏன்னா அவர் நிறைய தெரியும் மக்கள் இனிமே அவர் தலை வச்சு கூட படுக்க முடியாது தெரியும். சரிங்களா? அதான் உண்மை. நீங்க வேணா பாருங்க. ஒண்ணு வந்து இந்த வயநாட்டுல நிப்பாரு, இன்னொன்னு தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு சீட்ல முடிஞ்சா நிக்கவன்னு பாப்பாரு. தமிழ்நாட்டுல எல்லாம் அவருக்கு எங்க கிடையாது, அவங்களே சீட் போறது இல்ல. சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் தவறி அவர் எங்கேயுமே போய் நிக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா நார்த் இந்தியால கம்ப்ளீட்டா காங்கிரஸ் ஒரு கட்சி மதிக்கிறது. இங்க இருந்து அவங்க வண்டவளம் தண்டவளம் இன்னும் கொண்டாந்து ஏறிடும். அவ்வளவுதான். இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் அடுத்து திமுகவை வழிநடத்த உதயநிதி வந்துட்டாரு. ஏவாவேலு சொல்லியிருக்காரு. இன்னும் 50 ஆண்டு காலம் திமுகவை தொட்டு பார்க்க யாராலும் முடியாது. 50 ஆண்டு காலம்ன்றது சும்மா 100 காண்டம் சொல்லலாம். ஏன்னா இன்ப நிதிக்கு கல்யாணம் ஆகும்ல. இதெல்லாம் ரொம்ப இனிமேல நக்கல்படுத்தக்கூடாது திமுக. என்ன இன்ப நிதி கல்யாணம் ஆக போகுது, அந்த தம்பி கல்யாணம் ஆகும், அப்ப அந்த தம்பியோட பையன் வருவான்ல, அப்பயே 50 ஆண்டுன்றீங்க, 100 ஆண்டுன்னு சொல்லலாமே. அதான் அன்னைக்கு வந்து நீங்க இந்த கேள்வி நீங்க முன்னாடியே வாட்டி கேட்டீங்க. இன்ப நிதி பத்தி எந்த அமைச்சரும் பேசவே இல்லை அப்படின்னு நீங்க பேசுனீங்க. துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் தான் பேசினார். என்ன கேட்டார், ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் கவர்னர் கிட்ட. அப்போ நான் சொன்னேன், அவர் சொன்னார் உதயநிதியோட தான் இருக்காருன்னு. அப்ப நான் சொன்னேன் இன்ப நிதியும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன்னு பெருமையா பீத்திக்கிறாரு துரைமுருகன் அவர்கள். நீங்க சொன்னீங்க எந்த அமைச்சர் பேசினார் பிரதர், நீங்க போன இன்டர்வியூல கேட்டீங்க. அந்த கேட்டிருக்க பதில் இதுதான். அதெல்லாம் கூச்சநாச்சம் பேசுவாங்க பிரதர். 50 வருஷத்துக்கு உதயநிதின்னு வாங்க. அடுத்து உதயநிதின்னு சொல்ல 50 ஆண்டு காலம் திமுக இருக்கும், யாராலும் தொட்டு பார்க்க முடியாதுன்னு உங்களுக்கு தான் பதில் சொல்லிருக்காங்க. பிரதர் இன்னும் 5 வருஷத்துல அந்த கட்சி வந்து நான் போகுது. 5 வருஷத்துல 2026 கிட்ட வரப்போகுது. அதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறீங்க என்ன நடக்குதுன்னு. திமுகன்ற கட்சி இருக்கவே இருக்க போகுதுல. சரிங்களா? உதயநிதி எல்லாம் ஒரு தலைமையா பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு தலைமையா பார்த்தாங்க தெரியுமா? பிரதம மந்திரி எவ்வளவுதான் பூஸ்ட் பண்ணா கூட, சரிங்களா, யூ கேனாட் பூஸ்ட் இன் எம்டி வெசல். சப்ஸ்டன்ஸ் வேணும், ஏதாவது விஷயம் இருக்கணும். எந்த விஷயம் தெரியாதவர் அவரு. அதே போல அங்க ஒரு பப்பு மாதிரி இங்க ஒரு பப்பு. அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறதா எல்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல, பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி. யாருமே வரல போல, ஓபிஎஸ் கூட வரல போல. அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டாரு, ஃபோன் பண்ணி சொன்னாரு. மேடையில உட்கார்லையே ஓபிஎஸ். பிரதர் மேடை எங்களோட எண்மணியன் மக்கள் யாத்திரையில அந்த மாதிரி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை பிரதர். சார் உட்கார வச்சிருந்தீங்களே, கூட்டணி தலைவர்களை உட்கார வச்சிருந்தீங்க. எங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு முன்கூடியே நாங்க உங்களுக்கு சொல்லணுமா? மாதேஷ் அவர்கள் சொல்ற மாதிரி இந்த மேடையில் உட்கார வச்சாதான் மாதேஷ் அவர்கள் ஒத்துப்பாருப்பா, அதனால நீங்க உட்கார வைங்க ஓபிஎஸ் அவர்கள், இவரை உட்கார வைங்கப்பா, அவரை உட்கார வைப்பாங்கன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. கூட்டணி பத்தி உங்களுக்கு எதுக்கு நான் இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு ஏன் ரிவீல் பண்ணணும்? தேர்தல் கிட்ட வரட்டும், என்னென்ன கூட்டணி இருக்குன்னு பார்ப்போம். எங்களோட தனி வலுவன்றது நீங்க பார்க்க தானே போறீங்க. 2026 அதுக்கு தானே பாக்குறீங்க. தனியா வலுவா இருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக வலுவா, தனியாவே வலுவா இருக்கீங்க. எண்மண் மக்கள் யாத்திரை மாதிரி. சரிங்களா? ஒரு கட்சி தலைவர் கூட, சரிங்களா, திமுக முதலமைச்சராக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், அவங்க நடந்தாங்கன்னா ஒருத்தவங்க கூட வரமாட்டான் பிரதர். ஒரு 4 சட்டமன்றங்கள் தாண்டி நடந்தாருன்னா நிக்கிறதுக்கு ஆள் இல்ல பிரதர். சரிங்களா? 4 எவன் கூட நிக்க மாட்டாங்க. நீ சொல்றல அவருடைய இளைஞரணி மாநாட சீட் ஆடிட்டு இருக்கானுங்க. உதயநிதி அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க வேணா போஸ்ட் பண்ணுங்க. இந்த ரீல்ஸ் போடுவீங்களா, அந்த ரீல்ஸ் அந்த வீடியோ போடுறேன், அது சேர்த்து போஸ்ட் பண்ணுங்க. பேசிட்டு இருக்காரு, இங்க சீட் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அவர் உதயநிதி இஸ் நாட் சார்மிங் லீடர். ஹி டஸ் நாட் ஹேவ் எனி சப்ஸ்டன்ஸ். நீங்க சும்மா பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா மக்கள் நினைப்பா எப்ப இவர் என்னையா இவர் பேச தெரியாம பேசிட்டு இருக்காரு, விஷயமே தெரியல. எப்ப பட்ட நீங்க என்ன கேள்வி கேட்டேன்னு சொல்லுவாரு, தெரியலன்னு வரல, நான் பார்க்கலன்னு வரு. இது தவிர என்ன சப்ஸ்டான்ஷியலா ஒரு பதில் சொல்லிருக்கான்னு சொல்லுங்க உதயநிதி அவர்கள். நீங்க என்ன கேள்வி கேட்டான்னு சொல்லுவாரு, தெரியல, நான் பார்க்கல, நான் ஊர்ல இல்ல, இவ்வளவுதான் ஒரு பதில். சப்ஸ்டான்ஷியல் இல்லைன்னா பக்கத்துல ஒரு அமைச்சரை பார்ப்பாரு, இவரை பார்ப்பாரு, அவரை பார்ப்பாரு, பதில் சொல்லுங்கப்பா அப்படி ஏதாவது அப்படியா அப்படின்னு என்ன எந்த விஷயம் தெரியாது பிரதர். யார் அவரெல்லாம் கஷ்டப்பட்டு வரல, அவங்க அப்பா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க வந்தவங்க. ஸோ ஹி ஹஸ் நோ சப்ஸ்டன்ஸ். அவங்க தான் அந்த கட்சியை வழி நடத்த போறாங்கன்னா மக்களை நீங்க அவ்வளவு பெரிய முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க 2026 தேர்தலில் சென்னையில மூலம் எவ்வளவு பேர் போய் ஓட்டு போட போறான்னு பாருங்க. பார்க்கலாம், ரிசல்ட் வரட்டும், அப்பவும் தெரியும். கண்டிப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கூட்டணி அமைக்கிறீங்களான்றது வர நாட்கள்ல நம்ம பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரமேஷ் சிவா. நன்றி பிரதர்.